வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நேற்று பிப்ரவரி 19, இன்று பிப்ரவரி 20. அடுத்தடுத்த தினங்களில் அரசியலில் சூடுபிடிக்கும் சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கின்றன. நேற்று பிப்ரவரி 19ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவாலயத்துக்கு சென்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை சந்தித்து தேமுதிக வரலாற்றில் முதல் முறையாக திமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளார். இன்றைக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கடைசி நாள். 2021 to 26 இந்த சட்டமன்றத்துடைய கடைசி வேலை நாள் இன்று பிப்ரவரி 20. இந்த நாளில் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவருமான ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஸ்டாலினை சட்டமன்ற அலுவலகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சராக வாழ்த்துவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இப்படி தீவிர எதிர்நிலையில் இருந்த இரண்டு அரசியல் புள்ளிகள் நேற்றும் இன்றும் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஒருவர் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியிலே இணைந்து விட்டார், இன்னொருவர் அதிகாரப்பூர்வமாக வாழ்த்துக்களை சொல்லிவிட்டார். இவரும் கிட்டத்தட்ட திமுக அணியிலோ அல்லது திமுகவிலோ சேர்ந்து விடுவார், ஓபிஎஸ் சேர்ந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றியும், இதோட பின்னணி, இதோட விளைவுகள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். முதலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவாலயத்தில் சந்தித்தார், ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியில் இணைந்தார். அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் பேசும்போது, இந்த கூட்டணி 2016 அமைய வேண்டிய கூட்டணி கிட்டத்தட்ட 10 வருடம் கழிந்து இப்போது அமைந்திருக்கிறது. கேப்டனுக்கும் கலைஞருக்கும் இடையேயான உறவு எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு நான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், தேமுதிக சார்பில் 20 சட்டமன்ற தொகுதிகளை பட்டியல் போட்டு முதலமைச்சரிடம் அளித்திருக்கிறார்கள். இதுக்குள்ள எங்களுக்கான சட்டமன்ற தொகுதிகளை நீங்க ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் என்கிறார்கள் தேமுதிக வட்டாரங்களில். திமுக வட்டாரங்களிலும் இதை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் செய்கிறாங்க. அந்த 20 சட்டமன்ற தொகுதிகளில் வட மாவட்டம், சென்னையை ஒட்டியுள்ள இந்த மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், சவுத்தன் தமிழ்நாடு, இப்படி அனைத்து தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் இந்த சில சட்டமன்ற தொகுதிகளை பட்டியலிட்டு 20 நேம முதலமைச்சர்கிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க. இதிலே பிரேமலதா அவர்கள், விஜயகாந்தோடைய மனைவியான பிரேமலதா அவர்கள் ஏற்கனவே விஜயகாந்த் போட்டியிட்ட 2006 போட்டியிட்டு முதலாக போட்டியிட்டு வென்ற விருத்தாசலம், 2011 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக ஆன ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி, இந்த ரெண்டில் ஒரு தொகுதியில் தான் பிரேமலதா போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம், அதாவது அவங்க கொடுத்த 20 அதிலே இவர்கள் கேட்கிற இந்த சட்டமன்ற தொகுதிகளிலே அதுவும் பிரேமலதா அவர்கள் போட்டியிட விரும்புவது இந்த 2 என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஒரு சில பஞ்சாயத்துக்களை ஆரம்பித்து வைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே 2016 மற்றும் 2021 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் வசந்தம் கார்த்திகேயன் திமுக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். 3வது முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்கவும் அவர் எப்பயோ ரெடி ஆயிட்டார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பே அவர் எப்போது தேர்தல் வைத்தாலும் போட்டியிட தயார் என்ற அளவுக்கு அவர் ரெடியாகிவிட்டார். இந்த நிலையில் பிரேமலதா திமுக கூட்டணிக்கு வந்ததும், தானே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் சொன்னதும், அவருக்கு விருத்தாசலமா ரிஷிவந்தியமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதா அவர்கள் விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டார். அதிலே போட்டியிட்டு, அதாவது அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, நாம் தமிழர் அணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் கூட்டணி வைத்து அந்த தேர்தலை சந்தித்தன. அந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் 25,000 ஓட்டுகளை பெற்று டெபாசிட்டை இழந்தார் பிரேமலதா அவர்கள். இந்த நிலையில மீண்டும் விருத்தாசலத்தில் போட்டியிடுவதா அல்லது ரிஷிவந்தியத்தில் போட்டியிடுவதா என்ற ஒரு யோசனையில் பிரேமலதா இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த 2ல் ஒன்று கொடுங்க என்று அமைச்சர் வேலுவிடம் ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழக வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2016, 21 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்ற வசந்தம் கார்த்திகேயன் தான் மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடுவார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இந்த ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில்
ஊரக வளர்ச்சித்துறையில், அதாவது கிராமங்கள் சார்ந்த வளர்ச்சி பணிகள் அவற்றை செயல்படுத்தக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறையில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வேலைகள் நடைபெற்ற மிக சில தொகுதிகளில் ரிஷிவந்தியமும் ஒன்று. அப்படி இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு வாங்கி இந்த தொகுதியிலே வசந்தம் கார்த்திகேயன் செயல்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தாலுகா சார் பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு கட்டிடங்கள் இந்த தொகுதியிலே கடந்த 5 ஆண்டுகளில் தான் எழுப்பப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட அதுக்கு முன்பு 40-50 ஆண்டுகளாக இல்லாத வளர்ச்சியை இந்த 5 ஆண்டுகளில் வசந்தம் கார்த்திகேயன் கொண்டு வந்திருக்காரு. அதனால இந்த சட்டமன்ற தொகுதியை அவர் விட்டுத்தர மாட்டார். எனவே 2026 ரிஷிவந்தியத்தில் மீண்டும் வசந்தம் கார்த்திகேயன் தான் திமுக வேட்பாளராக போட்டியிடுவார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று அவருடைய வசந்தம் கார்த்திகேயன் அவருடைய ஆதரவாளர்கள், அவருக்கு நெருக்கமானவர்கள் நம்மிடம் கூறுகிறார்கள். இதுல இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாங்க. இதை வந்து வெளியில தான் ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனால் உள்ளுக்குள் இந்த பஞ்சாயத்து நடந்து முடிந்து அது பேசி தீர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, பிரேமலதா அவர்கள் இங்கே வருவது கிட்டத்தட்ட உறுதியானதுமே இப்போது காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கக்கூடிய விருத்தாசலம் சட்டமன்றத்தில் பிரேமலதா போட்டியிடுவது என்றும், ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வசந்தம் கார்த்திகேயன் தான் தேர்தல் செலவை கவனிக்கிறார். அதோடு சேர்த்து விருத்தாசலத்தில் பிரேமலதா விஜயகாந்துக்கும் வசந்தம் கார்த்திகேயன் தான் தேர்தல் செலவை கவனிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஏற்கனவே ஒரு வாய்மொழி ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்தின் முதல் தொகுதியான விருத்தாசலத்தில் தான் போட்டியிடுகிறார். 2வது சட்டமன்ற தொகுதியான ரிஷிவந்தியத்தில் இல்லை. ரிஷிவந்தியம் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனுக்கு தான் என்று அவருடைய ஆதரவாளர்கள் அடித்து சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்றைக்கு வந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினை சட்டமன்ற அலுவலகத்தில் சந்தித்து மீண்டும் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த சட்டமன்றத்தோட கடைசி நாளில் கூட அரசியல் ட்விஸ்ட் நடந்திருக்கிறது. அதாவது சட்டமன்றத்தின் கடைசி நாள் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதியிலே பேச வாய்ப்பளிக்கப்பட்டது. அந்த வகையில் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் சட்டமன்ற தலைவராக பேச அழைக்கப்பட்டார்கள். வழக்கமாக இது போன்ற சந்தர்ப்பங்களில் வேல்முருகன் தான் பேச்சை ஆரம்பிப்பார். செல்வப்பெருந்தகை நிறைவு பேச்சாளராக இருப்பார். இன்றைக்கு செல்வப்பெருந்தகை பேச ஆரம்பித்தார். அவருக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தலைவர் ஜி.கே. மணி பேசினார். அவருக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிந்தனை செல்வன் அவர் பேசினார். அதற்கப்புறம் பாஜக சட்டமன்ற தலைவர் நயினார் நாகேந்திரன் அவையில் இல்லை. அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியினே மார்க்சிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற தலைவர் நாகை மாலி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ராமச்சந்திரன் இவர்களெல்லாம் பேசி முடித்த பிறகு வேல்முருகன் அவர் நிறைவாக பேசிய பிறகு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனை பேச அழைக்கிறார். என்னடா அது, இந்த வருஷம் முடிஞ்சு போச்சே, இது லிஸ்ட்லேயே இல்லையே என்று யோசித்த அமைச்சர்கள் சட்டென சபாநாயகர் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். குறிப்பாக அமைச்சர் நேரு சபாநாயகர் அவர்களை நோக்கி என்னது என்பது மாதிரி ஒரு ஜாடை செய்கிறார். அப்போது சபாநாயகர் இப்படி சொல்றாரு, முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டுவிட்டு தான் பேச அழைக்கிறேன் என்று சபாநாயகர் அவர்களிடம் சைகையாக ஒரு பதில் சொல்கிறார். அதன் பிறகு உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன், ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் நன்றி தெரிவித்தும் முதலமைச்சரை வாழ்த்தியும் திமுக ஆட்சியை பாராட்டியும் இன்றைக்கு பேசுகிறார். அப்பவே இந்த ட்விஸ்ட் உடைஞ்சிருச்சு. அதாவது இன்றைக்கு காலை சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டம் ஆரம்பிக்கும் முன்பாகவே பன்னீர்செல்வம் அவர்கள் சபாநாயகர் அறைக்கு சென்று சபாநாயகரை சந்தித்து இது போல நாங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி பேச ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், உங்களை பாராட்டி பேச வாய்ப்பு கொடுக்கணும் என்று கேட்க உடனடியாக சபாநாயகர் முதலமைச்சருக்கு இதை தெரியப்படுத்திவிட அவர்கள் தாராளமாக பேசட்டும் என்று சொல்ல, அப்படித்தான் லிஸ்டிலேயே இல்லாத உசிலம்பட்டி ஐயப்பன் இன்று சட்டமன்றத்திலே நன்றி உரை அந்த வரிசையில் நன்றி உரை ஆற்ற அழைக்கப்பட்டார். அதன் பிறகு சட்டமன்றம் முடிந்ததும் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து இந்த ஆட்சி நடத்தியதற்கு வாழ்த்தும் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு வாழ்த்தும் தெரிவித்தார். என்ன நடக்குது என்று விசாரித்த போது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களாக இருந்த வைத்திலிங்கம் ஏற்கனவே திமுகவுக்கு சென்று விட்டார். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் அவருக்கு முன்பே அங்கே சென்று விட்டார். இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸும் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் பலமாக தூதுவிட்டார். எதுவும் நடக்கவில்லை. டிடிவி தினகரனை சேர்த்து கொண்டாலும் சேர்த்துக் கொள்வேனே தவிர ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார். இந்த நிலையில்தான்
வருகிற சட்டமன்ற தேர்தலில் என்ன செய்வது என்ற ஒரு கேள்விக்கு வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கிட்டத்தட்ட திமுகவில் சேர்ந்தது போலத்தான் அர்த்தம் என்று சொல்கிறார்கள். ஓபிஎஸ் உடைய இப்போதைய அவருடைய சட்டமன்ற தொகுதி போடி மற்றும் ஐயப்பனுடைய சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி, இது ரெண்டு. இன்னொன்று தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியையும் ஓபிஎஸ் முதலமைச்சரிடம் கேட்டிருக்கிறார். எங்களுக்கு 3 தொகுதி கொடுங்க என்று கேட்டிருக்கிறார் என்று ஒரு தகவல் ஓபிஎஸ் வட்டாரங்களிலே அலையடிக்கிறது. திமுக கூட்டணியில் என்றால் ஓபிஎஸ்க்கு ஒரு கட்சி இல்லை, அதனால திமுகவில் இணைவதுதான் அவருக்கான வழியா என்ற ஆலோசனையும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட்ஸ். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.